ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இருங்க ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா வீடியோ ஆரம்பிக்கலாம். இதோ கைஸ், இதுதான் நான் என் சேனலுக்கு பண்ணியிருக்க புது லோகோ. இதில் இருக்கிறது நான் தான், வேறு யாரும் இல்லை. இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனல் 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதும் லோகோவை மாற்றிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் பைக் டிரைவிங்கில் வந்திருக்கக்கூடிய புது அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டாக டோரிமான் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க புதுசாக. சூப்பராக இருக்கே, டோரிமான், ஷின்சான், அப்புறம் ஒரு பொண்ணு எல்லாருமே லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இருங்க நான் ஒரு ஆளாக காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் கார் ஒன்று. ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டேன், திருப்பி அடிக்கிறான். மேலே கை வைக்காதடா. ஐயோ பின்னாடியே தொத்தின்னு வரானே, அடிக்கிறதுக்கு ஹெல்த்து வேறு குறையும். ஓகே வரல. ஐயோ வந்துட்டான். எதில் விட்டேன்? புதுசாக அப்டேட்லாம் விட்டுருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது அப்டேட்ஸ்லாம். இந்த மாதிரி வரும்னு நினச்சி கூட பார்க்கல. இருங்க கைஸ், நான் உங்களுக்கு டோரிமானை காமிக்கிறேன். இந்த டோரிமான் வேணாம், ஒரு ஷின்சானு, ஒரு கேர்ளு, ஒரு டோரிமான், மூணுத்தையும் எடுத்தாச்சு. பார்த்தீங்களா கைஸ், இவங்க 3 பேர் தான் புதுசாக வந்திருக்கக்கூடிய அப்டேட். இந்த GTA 5லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ராங்க்லின் கூட பக்கத்துலேயே ஒரு ஷின்சான் கேரக்டர் அந்த மாதிரிலாம் வச்சு சுற்றிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கேரக்டர் இந்தியன் பைக் டிரைவிங்லேயும் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அப்டேட் வேறு வந்திருக்கு இந்தியன் பைக்கில். இது ஃபோனில் ஆடக்கூடிய ஒரு GTA மாதிரி தான் இருக்கும் நிறைய பேருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. இது என்ன புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்காங்க. லட்டு, இது ஏதோ ஒரு ஸ்வீட்டு, சமோசா, 3மே இருக்குது. சரி ஓகே போவோம். அடுத்த அப்டேட் என்ன தெரியுமா? அதாவது இந்த செத்துப்போன டோரிமானு. ஹேய் இரு, லட்டா? ஒரு நிமிஷம். லட்டுன்னா எனக்கு லட்டுன்னா ஞாபகம் வர்றது சோட்டா பீம். ஆனால் சோட்டா பீம் லட்டு கடை வச்சுருக்க மாட்டான். லட்டு கடை வச்சுருக்கிறது டுன்ட்டு நான்ட்டி. எங்கே இருக்கீங்க? ஐயோ நமக்கு எதுக்குப்பா வீண் வம்பு, நம்ம வெளியவே போயிடுவோம். இங்கே இருந்தோன்னா அப்புறம் மகாராஜாவும் சோட்டா பீமும் என் மேலே கோவப்படுவாங்க. ஓகே கைஸ், இது ஒரு அப்டேட் வந்திருக்கு. அடுத்து வேறு ஏதோ ஒன்று காமிக்கணும். அப்படியே வெயிட் பண்ணுங்கள், எந்த சீன்லேயும் வீடியோ ஸ்கிப் பண்ணுறாதீங்க. ஃபுல்லாக பாருங்கள். இருங்க நான் நிறைய டோரிமான் எடுத்துன்னு வரேன். நிறைய டோரிமான், இன்னும் ஏகப்பட்ட டோரிமான் நான் இன்னும் சொல்லலான்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுங்க. எக்ஸ்பெக்டட் லைக் ஜஸ்ட் 100. பார்க்கலாம் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நிறைய டோரிமான், ஒரு பொண்ணு, ஒரு ஷின்சான் என் பின்னாடியே ஓடி வராங்க. இந்த கேப்பில் பைக் எடுத்துருவோம். 5,000 போட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு பைக்கில் போவோம். எவ்வளோ தூரம் இவனுங்க ஓடி வரானுங்கன்னு பார்ப்போம். எஸ், வண்டி எடுத்தாச்சு. அவள் தான் எல்லாம் பின்னாடியே ஓடி வாங்க பார்ப்போம். நான் முன்னால் போனால் நீ பின்னால் வரணும். ஐயோ அது வேறு மாதிரி வருமே. சரி பரவாயில்ல, நம்ம மாற்றி பாடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரைட்டாக பாடினா காப்பி ரேட் ஏதாவது குத்துற போகிறான். நம்ம மாற்றி பாடினா காப்பி ரேட் கொடுக்க முடியாது. எங்கே அது வரானுங்க. அவங்க பக்கம் திரும்பினாலே ஒரு மாதிரி லேகு, ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய டோரிமான் இருக்காங்கல்ல, அதனால். யாருக்கு ஹெல்மெட் போடுறான் இவன்? ஹெல்மெட் முழுங்கிட்டான் போல், வாய்க்குள்ளே இருக்குது. ஐயோ நான் ஏன் தெரியுமா அந்த ஜிராஃபி கேரக்டர் வச்சுருக்கேன்? டோரிமான் எடுக்கிறோம். டோரிமான் ஒரு கேட் டைப் ரோபோட்டு. அதனால தான் நானும் அதுக்கு ஒரு கம்பெனி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஜிராஃபி கேரக்டர் எடுத்திருக்கேன். அவள் தான் டோரிமான் ஆளை காணோம். ஆனால் அங்கே வர மாதிரியே இருக்கும் ஒரு பக்கம். இருங்க கீழே இறங்கிட்டு ஸ்னைப்பர் வச்சு பார்க்கலாம், வரானா வரலையான்னு சொல்லிட்டு. ஐயோ இவன் தலை தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியல. இந்த ஜிராஃபியோட இது ஒன்றே வந்தாங்க பிரச்சனை. அவன் தலை மட்டும் நல்ல ஒரு பாறாங்கல் மாதிரி அவ்வளோ பெருசாக வச்சுருப்பான். சரி ஓகே, அவன் எப்படியும் நம்ம பின்னாடி தான் வருவான். இல்லை எதுக்கும் இங்கே நிற்போம். இதோ இங்கே ஒருத்தன் ஓடி போகிறான். எப்படா இங்கே வந்த? என்னடா என்கிட்ட வராமல் ஓடி போகிற? கைஸ் இவன் நம்மளை பார்த்து பயந்து ஓடுறான்னு நினைக்கிறேன் கைஸ். பக்கத்தில் போனாலே வேறு டேரெக்ஷன் மாறிக்கிறான். இதோ வந்துட்டானுங்கப்பா இவனுங்க. கரெக்டாக ரூட்டு கண்டுபிடிச்சி வந்துடுறானுங்க என்கிட்ட. ஐயோ சூப்பர். அவன் மட்டும் தனியாக ஓடி போகிறான். அவனுக்கு என்ன பிரச்சனை? இருங்க போய் கேட்போமா? போகலாம் இல்லை வேணாம்? கேட்டால் ஏதாவது சொல்லவா போகிறான்? சுற்றினா நம்ம பின்னாடியே ஓடி வரானுங்களா? சரி ஓகே விடுவோம். அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நடு ரோட்டில் கார் ஓட்டு போகிறேன்? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான் உனக்கு நடு ரோட்டில் கார் ஓட்டாதேன்ட்டு? வெறுப்பேற்றுறாங்க கைஸ் என்ன. எதில் விட்டேன்? அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க. என்னடா இது? அவுரா பிரிட்ஜு. இந்த ஆதவன் படத்தில் வடிவேல் சார் சொல்லுவார் கேவரான்ட்டு, அந்த பிரிட்ஜு அந்த மாதிரி தான் இருக்குது. வாவ்
புதுசு புதுசாக எதோ எடுத்துன்னு வந்திருக்காங்க. அங்கே வேறு ஏதோ ஒன்று இருக்குது கைஸ். என்னடா இது, அங்கங்கே ஏதோ எடுத்துன்னு வந்து வச்சுருக்கீங்க. ஐயோ, என்னையா பிரச்சனை உங்கள் கூட? சாரி, பிரச்சனை இல்லை, என்னையா ஆச்சு உங்களுக்கு? வாவ், சூப்பர் கைஸ், நிறைய அப்டேட் வருது, சூப்பராக இருக்குது கேமு. இந்த அப்டேட்டுடைய ஃபைல் லிங்க்லாம் வேணும்னா முதல்ல போய் என் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டு அங்கே ஃபைல் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணலாம், ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். ஓகே, எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, அந்த பக்கம் ஏதோ ஒன்று பார்த்தோம், அங்கே போகலாமா? இங்கே போகலாம். இதோ அங்கே லெஃப்டில் பார்த்தா உங்களுக்கே தெரியுதா? அதோ இந்த இடத்துக்கு தான் கரெக்டாக போகலாம். இருங்க. கைஸ், ஏதோ புது வீடு மாதிரி இருக்குது. இருங்க, உள்ளே போவோம். நல்லா பெரிய வீடாக தான்ப்பா இருக்குது. என் ஏரியாவில் என்கிட்டே சொல்லாமல் இவ்வளோ பொருளை கட்டி வச்சுருக்கீங்களா? ஓகே, வரண்டா, பெட்ரூம்குள்ளே ஒரு பாத்ரூமு. இதுன்னு அது புக் ஷெல்ஃப் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பக்கம் ஒரு பெட்ரூமு, ஒரு டிவி. இந்த பக்கம் என்னது இது, கிச்சனா? டைனிங் ஹாலு. ஐயோ, கண்ணா பின்னான்னு கட்டி வச்சுருக்காங்க. ஐயோ, எந்த பக்கம் வெளியே போனோம்? அப்பாடா, கட்சிச்சு, இந்த பக்கம் தான் போனோம். இருங்க கைஸ், வெளியே போயிட்டு வேறு ஏதாவது அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள், ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, என் லைவுக்கு வியூஸே கிடைக்க மாட்டேங்குது, செம்ம காண்டாகுது. தட்ஸ் வை நான் லைவ் போடுறப்போ ஒரு 100 பேராவது பார்க்கணுன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆனால் யாருமே பார்க்க மாட்டீங்க. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த பூஜி கார் தான். இது பூஜியா பஜ்ஜியா என்ன சொல்லுது? சரி, பூஜியே வச்சுக்கலாம். இந்த கார் தான். இந்த காரை வச்சு இன்னொரு வீடியோ ஸ்பெஷலாக உருவாக்கிட்டு இருக்கேன். அது இப்போ க்ரியேஷன்லேயே இருக்குது. ஸோ அந்த வீடியோவை பார்க்கணுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த வீடியோவுக்கு நான் சொன்ன மாதிரி இன்னும் எங்கள் ரன்வேலாம் வச்சுருக்கீங்க, நான் இதில் விட்டேன். இந்த வீடியோவுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 100 லைக் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். அதுக்கு 100 வந்துட்டா 100 தானே எக்ஸ்பெக்ட் பண்ணால், இதுக்கு மேலே போட வேணான்னு நினைக்காதீங்க. போடுங்க, என் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, கேப் விடாமல் உங்களுக்காக பேசிக்கிட்டே இருக்கேன். இந்த பேச்சுக்காகவாவது நீங்கள் லைக் போடணும். அந்த கார் சூப்பராக இருக்கே. இன்னும் ஆட்டோவை திருப்பி வச்ச மாதிரி இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் டிசைன்லாம் வேறு மாதிரி தான் இருக்குது. நான் சொல்லுறது கீழே வீல் மட்டும். சரி இருங்க, திருப்பி அந்த கேவ்ரா பிரிட்ஜுக்கே போவோம். கேவ்ரா எங்கேப்பா இருக்குது? கேவ்ரா அந்த காமெடி உண்மையிலே சூப்பராக இருக்கும். வந்தாச்சு, இந்த பக்கமாக போகலாம். இங்கே 2 ரோடு இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு இங்கே கீழே போயிட்டோம்ல, மேலே போனால் தான் அந்த ரோடு வருது, கீழே போனால் அந்த ரோடு வரலை. புரிஞ்சு போச்சு. அவள் தான் கைஸ், பிடிச்சாச்சு. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை கொடுங்க, மறுபடியும் சொல்லிக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா யார் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாதுல்ல, தட்ஸ் வை. அப்புறம் என் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னும் நான் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் என் வாட்ஸ்அப் சேனலில் கொடுப்பேன். நான் ஏன் தெரியுமா சேஃப்டிக்கு ஜாயின் பண்ணிக்க சொல்கிறேன்? என் போன சேனல் போனப்போ என்கிட்ட வாட்ஸ்அப் சேனல்லாம் இல்லைன்னா இந்நேரம் ஒரு போன சேனல் மாதிரி ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸாவது வச்சுருப்பேன். அது 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தது, இதில் அப்படி இல்லை. சரி ஓகே, நம்ம திருப்பி டோரிமானை கூப்பிட்டு டோரிமானை சாவடிச்சுட்டு நம்மளும் கூடவே செத்துடலாம். எஸ், எல்லாம் காலி. நான் காலி ஆகலை. வாவ், சூப்பர். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.